செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேங்க. அந்த மஷ்ரூமை சூப்பராக ஒரு கிரேவி வச்சுருக்கோம். அந்த கிரேவி தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து வெள்ளைப்பூடு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சோம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் அதுக்கு பதிலாக பொடி போட்டிருக்கேன். இதை போட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கிடலாம். முதல்ல இது சூப்பராக வதங்கட்டும். தீயை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நானும் டெய்லி வீடியோஸ் கொடுக்கணும்னு பார்க்குறேங்க. பட் என்னால் கொடுக்க முடியல. அவ்வளோ வெயில் பயங்கரமாக எடிட் பண்ண முடியல. வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் பட் என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக இனி டெய்லி வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். பாருங்கள். கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால உட்காந்து எடிட் பண்ண முடியலங்க. பயங்கர ஹாட்டாக இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது கூட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூடு, மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி நல்லா சூப்பராக போட்டு வதக்கி எடுத்து நல்லா வதங்கணும். சுருள எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து நேத்திக்கு வந்து சங்குப்பூ கட்டி மாலை போட்டு பிள்ளையாருக்கு மாலை போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா சூப்பராக இருக்குது, வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. உங்கள் சேனல் நானும் பார்ப்பேன், பட் கமெண்ட் பண்ண மாட்டேன், என்னோடய ஐடி வெளியில் தெரிஞ்சிருக்கும்னு பயப்படுதேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் இல்லை சிஸ்டர், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் கமெண்ட் பண்ணேன், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய பூஜா வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனலில் எந்தெந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கூட நம்மளுக்கு தேவைன்னா என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டுக்கலாம். என்னென்னா மசாலா பொடி, நான் கொஞ்சம் கறி மசாலா பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டிருக்கேன். இது கூட அதாவது சோம்பு வைக்கல, ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வறுத்தாச்சு. இது கூட வந்து இப்போ வந்து நான் கறி மசாலா பாக்கெட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மசாலாஸ் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மசாலாஸ் போடணும். அப்போ தான் மசாலா வந்து கருகாமல் இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா போட்டுட்டு ரொம்ப ட்ரை ஆகிட்டுங்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு அதை தூரம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்ம முதல்ல வறுத்தது எல்லாமே அரைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமை ஆயில் விட்டு வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். அதில் பாதியை வந்து கிரேவி பண்ணிவிட்டு பாதியை வந்து ஆஃப்டர்நூன் ஃப்ரைக்கு பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே இது ஆறிடுச்சு. ஆறின மசாலாவை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மையாக அரைக்கணும். இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு இந்த பக்கம் அரைச்சி ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் லைட்டாக மஷ்ரூமை ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. திரும்ப அதே கடாயை கழுவிட்டு அந்த கடாயில் ஆயில் விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக கடுகு பருப்பு போட்டுட்டு இது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையும் போட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு. வதக்கிட்டுருக்கோம். அதுக்குள்ளே வதங்கட்டும். இந்த பக்கம் இந்த வெயிலெல்லாம் நீங்கள் எல்லோரும் எப்படி சமாளிக்கிறீங்க? பயங்கர வெக்க ஃப்ரெண்ட், பயங்கர வெக்க இருக்கவே முடியல. எவ்வளவோ நம்ம என்ன தான் கூலிங்காக உள்ளே சாப்பிட்டாலும் அப்படியே பாடியெலாம் பயங்கரமாக வேர்க்குது. கிச்சனில் அதுவும் நிற்கவே முடியல.
பயங்கர ஹாட்டு. இங்கே வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த வெயிலை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ற டிப்ஸையும் நம்மளுக்கு கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் இது வதங்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் பால் காய்ச்சிட்ருக்குது. காஃபிக்காக டீ போடுறதுக்காக பால் வச்சுருக்கேன், அது காய்ச்சிட்ருக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இது வெங்காயத்துக்கு கூட அரைச்ச மசாலாவை போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு மூடியாச்சு. இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கிண்டி விட்டோன்னா உப்பும் போட்டு கிண்டிட்டோன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையும் கொட்டிடலாம். மஷ்ரூமை கொட்டி கிண்டிட்டு திரும்பவும் மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சூப்பராக வெந்துடும். இதை இறக்கி வச்சு நல்ல மல்லித்தழை தூவி, நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக இது போட்டுக்கலாம். நம்ம என்ன போட்டுக்கலாம்னா கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா எல்லாம் வதங்கிட்டுருக்கு. வதங்கட்டும். தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதான். செமையான கிரேவி, சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. சாதம், இட்லி, தோசைக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கிரேவி, இந்த கிரேவி இந்த சப்பாத்தி எல்லாத்துக்குமே செமையாக இருந்தது. மார்னிங் இதை வந்து நாங்கள் தோசைக்கு தான் வச்சுக்கிட்டோம். மீதி இருந்தது அதை நம்ம ஆஃப்டர்நூன் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோங்க. செம்ம சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. எந்த வித நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரொம்ப அதெல்லாம் இல்லை, சிம்பிளாக பண்ணக்கூடிய கிரேவி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி இலையும் தூவியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு சர்வ் பண்ணோன்னா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஸ்வீட் போட்டுக்கோங்க. இனிப்புக்கு சுகர், வெல்லம் போட்டுக்கலாம், எந்த தேவையோ அதையும் போட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர்.